நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோடய இயர்ஃபோன்ஸ்லேருந்து ஒரு பக்கம் பட்டு மட்டும் காணாமல் போயிடுச்சு. நானும் ரூம் ஃபுல்லாக ரொம்ப நேரம் தேடுறேன். ஏன்னா இப்போ இயர்ஃபோனில் ஒரு பக்கம் மட்டும் தான் பட்டு இருக்குது, அதை மட்டும் வச்சு யூஸும் கிடையாது. அண்ட் ஒரு பட்டை மட்டும் வச்சு நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. எப்படியாவது அந்த இன்னொரு பட்டை தேடணும், இல்லை அந்த இயர்ஃபோனே வேஸ்ட் ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடுறேன். பட் அந்த பட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஐயோ போச்சா, இனிமேல் அந்த பட் இல்லாமல் இயர்ஃபோனே ஒழுங்காக கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அண்ட் நான் கொஞ்சம் நேரத்தில் அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு என் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்பறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா என் காலில் ஏதோ ஒரு விஷயம் படுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த இயர்ஃபோன் பட்டு. ஒரு நல்ல ஃபீல், பட் அந்த ஃபீல் கூட ஒரு செம்ம ரியலைசேஷன். நம்ம எப்போ ஒரு பொருளை ரொம்ப தேடுறோமோ அப்போ அந்த பொருள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் இல்லை இது உண்மைதான் இல்லை அப்படின்னு தோணுச்சு. யோசிச்சு பாருங்களேன், லைஃப்பில் நிறைய டைம் நம்ம ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக ஏங்கியிருப்போம், ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக உழைச்சிருப்போம், ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் அவ்வளோ மெனக்கெட்டிருப்போம். இது எப்படியாவது நமக்கு கிடைச்சிடாதா, இந்த விஷயம் நமக்கு எப்படியாவது அமைஞ்சிடாதா, எப்படியாவது நம்ம அங்கே போயிட மாட்டோமா, எப்படியாவது அந்த இடத்துக்கு நம்ம போயிட மாட்டோம்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைச்சிருப்போம், அவ்வளோ கனவு கண்டிருப்போம். பட் அப்போலாம் அது நடந்திருக்காது. சரி போடா, இனிமேல் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டப்பறம் ஒரு கொஞ்சம் மாதம் கழித்து இல்லை ஒரு கொஞ்ச நாள் கழித்து நம்ம எதிர்பார்க்காத டைமில், ஒரு துளி கூட நினச்சி பார்க்காத டைமில் அந்த விஷயம் நடக்கும், எதிர்பாராத விதமாக நடக்கும். அண்ட் அப்போது ஒரு செம ஃபீல் இருக்கும், அட இதுக்கு தானே நம்ம இவ்வளோ நாள் ஏங்கணும், என்ன இப்போ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்களேன், செம மேஜிக்கலாக இருக்குல்ல. எப்போ நம்ம ஜிம் போயிட்டு ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ லூஸ் பண்ண மாட்டோம். எப்போ நம்ம ஜிம் ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறோமோ எதிர்பாராத டைமில் வெயிட் லாஸ் ஆகும். நம்ம எப்போ அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். கரெக்டாக. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா லாஜிக்கலாக சம்திங் இருக்கும் தான். கரெக்டாக இது ஒரு யூனிவர்சல் ரூல் மாதிரியே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இப்படி தான் இருக்குது. அண்ட் இது இன்னும் கொஞ்சம் டீசைஃபர் பண்ணி பார்த்தா, எப்போ நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப வேணும், கண்டிப்பாக இது நடந்தே ஆகணும், இது நடந்தால் தான் எனக்கு சந்தோஷம், இது நடந்தால் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப மூழ்கிறோமோ அப்போயே நம்ம டெஸ்பரேட் ஆகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட மைண்டே ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்டில் இருக்காது, நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் பட் பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிவர்சல் ரூல் மாதிரி தெரியுதுல்ல. அதுக்காக நான் உங்களை எஃபர்ட்டே போட வேண்டாம், நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல வரல. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு எஃபோர்ட் போடுங்க, முழு மனசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுங்க. பட் ரொம்ப டெஸ்பரேட் ஆகாதீங்க, இது எனக்கு கிடைச்சே ஆகணும், இதை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நமக்கு அப்படி ஒரு அப்சஷன் ஆகுதோ அப்போயே நம்ம தோத்துடுறோம். அண்ட் அப்போயே ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது, நமக்கு அது கிடைக்காத மாதிரி போயிடுது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம், பட் இதை நம்ம அப்ளை பண்ணோன்னா லைஃப் செம்ம அழகாக இருக்கும்ல. ஸோ இனிமேல் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நமக்கு வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டால் அதுக்கு நம்ம ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம். எவ்வளோ முடியுமோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம், பட் அந்த ப்ராசஸையும் என்ஜாய் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி அதை பண்ணுவோம், நம்ம லைஃப்பையும் என்ஜாய் பண்ணுவோம், அந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுவோம். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக ஒரு கோட் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோட். தி பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஹேப்பன் அட் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான தருணங்கள், ரொம்ப ரொம்ப அழகான தருணங்கள்லாம் நம்ம எப்போ சுத்தமாக எதிர்பார்க்கலையோ அப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கைக்கிட்டேருந்து ஓவராக எதிர்பார்க்க வேண்டாம், யார்கிட்டேருந்து ஓவராக எதிர்பார்க்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம், நம்ம பாட்டுக்கு ஹாப்பியாக ஜாலியாக இருப்போம். கண்டிப்பாக நம்ம எதிர்பாராத டைமில் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் அவ்வளோ அழகாக அவ்வளோ இனிமையாக நடக்கும். கண்டிப்பாக நமக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும், நம்ம ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடக்கும். ஜஸ்ட் அதுக்காக ரொம்ப டெஸ்பரேட் ஆக வேண்டாம், சரியா? எப்போவுமே நம்புங்க, எப்போவுமே பாசிட்டிவிட்டியோட ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் இயர்ஃபோனோட பட் தொலைஞ்சதுன்னா அதை தேடாதீங்க, நீங்கள் தேடாதப்போ தான் அது கிடைக்கும். அதையும் மறந்துடாதீங்க. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான ஒரு நோட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குற அந்த கதை அடுத்த வாரம் என்னோட 2வது கதை வந்துடும். 2வது கதையோட ஃபஸ்ட் எபிசோடு வந்துடும். அதுக்கு ஒரு சின்ன டீசர் கூட பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அது கூட இந்த மிட் வீக்கில் வந்துடும் மோஸ்ட்லி. ஸோ சூர்யா கண்மணிக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அன்பு அண்ட் சப்போர்ட் இதுக்கும் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு அழகான கதை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ண அடுத்த வினாடி டான்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றிகள் 1000. அடுத்த வாரம் ஒரு செம கதையோடு சந்திக்கிறேன்.